ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக பாடி வெட்டதை வந்து பார்க்க போகிறோம். இது பாடி வெட்டுக்கு போய் ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 3 பொருள் இருந்தாலே போதும். நம்ம வந்து ஈஸியாக வந்து குயிக்காக முடிச்சிடலாம். அதுவும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் வச்சு தான் இன்னைக்கு அந்த டிசைன் நம்ம பண்ண போகிறோம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன். வந்து ஹேண்ட்ல வந்து ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி வி ஷேப் வந்து சாரி கலர் வர மாதிரி வந்து நான் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இதுல வந்து நம்ம வந்து வாரி பெருக்கில் வந்து மேக் பண்ணணும். நாட்டுக்கு வந்து ரெடி ஆச்சு. இதுக்கு நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து கை அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம இந்த ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம வந்து எடுத்துருக்குது கண்டிப்பா இந்த க்ளூ வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு சில க்ளூ வந்தெல்லாம் சேல் வந்து இருக்கும். நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நல்லா வந்து அது வந்து ஸ்டிக் ஆகிடும். நம்ம வாஷ் பண்ணுறப்ப அது வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படியே அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி தெரியும். இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து வாட்டர் கலர்லேயே இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் நல்லாவே ஆகுது. அது இல்லாமல் வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலுமே கொஞ்சம் கூட அது வரவே வராது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. அது மாதிரி எல்லா ஒரு யூஸ்ஃபுல் நல்லா வந்து யூஸ் பண்ணுது. ஆரி ஒர்க் இல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ப்ளூ வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை ஏதோ பிக்னஸ் இருக்கீங்க, ஒரு சில பிஸ்னஸில் பண்ணுறீங்க, இப்போ தான் கற்றுட்டு ஆரி ஒர்க்னா கண்டிப்பாக இந்த ப்ளூ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் சீட் இந்த ஸ்டோன்ஸ் சுகர் பீட்ஸ் எல்லாமே நான் வந்து மீன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்ந்து ஒரு 200 ருபீஸ் தான் இது ஆகியிருக்கும். இந்த சுகர் பீட்ஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பக்கம் வாங்கியிருக்கேன். கலரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம சேரீ வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப ஏதாவது சுற்றி யூஸ் பண்ண கலர் ஃபேட் ஆகவே ஆகாது. ஆஃப்டர் வாஷிங் ஃபேட் ஆகாது. நம்ம நார்மலாக அந்த 10 ருபீஸ் பேக்கெட்லாம் வாங்குவோம் இல்லையா, சுகர் பீட்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி தான் அது ரெண்டாக ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். நம்ம அது ஒன்ஸ் வந்து பிச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி வச்சு ரொம்ப வேஸ்ட்டு. ரொம்பவே கலர் ரொம்ப வேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். இதோட ஒன்றும் தெரியும். ஆனால் நான் எல்லாமே வந்து உடனே வாங்கிட்டேன். தனித்தனியாக தான் வாங்கினேன். ஸ்டோர் இது வந்து ஒரு 5 மீட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் வந்து 10 மீட்டர் எல்லாமே ஒரு 50 சில்க்கு ஒரு 200 ருபீஸ் இருக்கும். இது வரைக்குமே இவங்களோட சேர்த்தா ஒரு 300 ருபீஸ் வரும். இதை வந்து வாங்கி இப்போதைக்கு நம்ம இந்த சாரி ப்ளவுஸ் பண்ணி நம்ம இதை டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 ருபீஸ் மேலே தான் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 2 மீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பால்ஜி வந்து 4 யூஸ் பண்ணுவோம். சுகர் பீட்ஸ் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கடையில் ஒரு வீட்டு எப்போ 15 அந்த அந்த கால்குலேட் வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து 100 ருபீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அந்த டிசைன் வந்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நிறைய வந்து வாங்கிச்சுட்டு வந்தோம்னா நம்ம தேவைக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் 2 மீட்டர் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து பண்ணிடலாம். நான் வந்து இங்கிருந்துனே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஜாயிண்ட் இருக்குங்களா, இங்கேருந்தே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம அதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாமே
நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஒன்று, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபுட் இருக்குது இல்லைங்களா, டைலர் மிஷின் ஃபுட்டெல்லாம் வச்சு நம்ம இதுமாரி அட்டாச் பண்ணுறப்ப கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதனால் நான் வந்து அதை வந்து பண்ணல. சரி, ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பால் செயின் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த பால் செயினை வந்து இங்கேருந்து சுற்றிலும் அப்படியே வச்சு பார்த்துட்டு வந்தப்ப எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து பால் செயின் வந்து தேவைப்படுது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் நம்ம கட் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா மூவ் ஆகிடும். வந்து இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த செயின் அளவுக்கே நான் ஒரு 3 பால் செயின் இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த ஹேண்டுக்கு இங்கே தானே ஸ்லீவுக்கு இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு டைம் நம்ம அளவு எடுத்து கட் பண்ண முடியாது இல்லையா, அதேமாரி ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இந்த பால் செயின் ஒட்டிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் ஒட்ட போகிறேன். அதனால் நான் வந்து அந்த இன்னொரு ஸ்லீவுக்கும் சேர்த்து நான் இதில் வந்து இதுமாரி ஸ்டோன் செயினுமே பால் செயினுமே நான் வந்து கட் பண்ணி ஸ்டோன் செயின் வந்து 2 கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த பால் செயின் வந்து இன்னொரு 3 தேவை கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து ஸ்டிக் பண்ணும்போது ஈஸியாக டக்குன்னு ஒட்டிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மேலே ஒட்டினாப்பில் நம்ம வந்து இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு பக்கம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பால் செயினை வந்து அப்படியே மேலே வந்து வச்சுறேன். அவ்வளோதான், நல்லா ஸ்டிக் ஆச்சுன்னா நம்ம இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆக டைமும் நம்ம கொடுக்கணும். இப்போ ஸ்டிக் பண்ணும்போது ஃபேன் காற்று இது வந்து இல்லாத மாதிரி பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளூ வந்து டக்குன்னு வந்து காஞ்சிடும். அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் லைட்டாக அப்படி மேலே அந்த க்ளூ அப்ளை பண்ணது அந்த க்ளூ மேலேயே நம்ம லைட்டாக அதை வச்சாலே போதும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நான் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். அதேமாரி ஒரு லைன் பால் செயின் வந்து வச்சுட்டு ஸ்டோன் செயின் வச்சுட்டு அடுத்த பால் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதில் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதை வந்து இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நார்மல் வீலில். திரும்ப அங்கேருந்து 1 இன்ச் வச்சு அவங்க சுகர் பீட், அதேமாரி இந்த 2 சுகர் பீட்க்கு ஆப்போசிட்லேருந்து சுகர் பீட் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த லைன் வரைக்குமே இதுமாரி ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்டோன் செயினவே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிக் பண்ணியாச்சு. வேணும் நம்ம வந்து ஊசி நூல் வச்சு இது வந்து அங்கே வந்து கொஞ்சம் நம்ம டைட்டாக நாட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வச்சு எடுத்துக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபோனில் பார்க்க தெரியுது, நான் நேரில் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது லுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து பால் செயின், செகண்ட் லைன் ஸ்டோன் செயின், அடுத்த தேர்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் செயின் வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு. இப்போ இந்த வி ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து அதேமாரி ஸ்டிக் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். நான் வந்து ஸ்டிக் பண்ணது வந்து காமிக்க முடியல, ஏன்னா ஹோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால் நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து காமிக்கிறேன். நான் இப்போ இன்னொரு ஹேண்டுக்கும் அந்த ஸ்லீவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா வந்து
ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வந்து அந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறத வந்து நான் வந்து காமிக்கலை, ஏன்னா ரொம்ப லாங்காக போகிறதுனால. உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து வேறு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணணும், ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் லுக் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் பேக் அண்டு ஹேண்ட் ஸ்லீவ்க்கு மட்டும்தான் இந்த பால்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். நாட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த பீட்ஸுங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணணும், கொஞ்சம் அதுதான் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்ஃபிட். ரொம்ப சிம்பிளாக அண்டு குறைஞ்சது ஒரு 100 ருபீஸில் வந்து நமக்கு இது வந்து ஆகியிருக்கும். நான் வந்து நிறைய ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் அப்போமாரி வாங்கவே அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இது 1 மீட்டர் 2 மீட்டர் கிட்ட வாங்கினா கம்மியாக தான் இருக்கும். இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெறும் லோ பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்து ஒரு டிசைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேவ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.